ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா புகழும் இறைவனுக்கே. குரான் அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுடைய புனித நூல் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். குரானில் அதாவது வானம், பூமி, மழை, இயற்கை, மருத்துவம் அந்த மாதிரியான எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் தெரியும் அல்லாவால் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக இறைவனால் ரமலான் மாதத்தில் எழுதப்பட்ட நூல் அப்படின்னு நம்பி நம்ம படிச்சிட்ருக்குறோம். அதில் என்ன அப்படின்னா, அறிவியல் கண்டுபிடிப்பும் குர்ஆனில் எழுதப்பட்டதும் உண்மையாக இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களுக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது. இது மதம் தாண்டி சயின்டிஸ்ட்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, எப்படி அப்போவே எழுதப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. இவங்க இப்போ தானே கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. குர்ஆனில் உள்ள அந்த அறிவியல் கண்டுபிடிப்பு நிறைய உதாரணங்கள் இருக்குது. அது இப்போ இஸ்லாமியர்கள் சின்னத்து கல்யாணம் பண்ணுவாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அதனால பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் வரலை அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்படியான நிறைய அறிவியல் நமக்கு ரொம்ப ஆச்சரியத்தை தரக்கூடிய விஷயங்கள் குர்ஆனில் எழுதப்பட்டிருக்கு. இது மாதிரியான விஷயங்கள் அது மட்டும் இல்லை, வானம், பூமி, மேகம் இதெல்லாம் பற்றி குர்ஆனில் என்ன எழுதப்பட்டிருக்கு, அது சயின்ஸில் எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இது மாதிரியான வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற பட்டனை செட் பண்ணுங்கள். சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் நேரடியாக வந்தால் என்ன ஆகும் அப்போ மேகம் அப்படிங்கிறது அதற்கு தடையாக நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிறது இப்போ சயின்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க, நமக்கே தெரியுது. இதை குர்ஆனில் 21வது அத்தியாயத்தில் 32வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, மேகத்தை உங்களை காப்பாற்றும் கூரையாக வைத்திருக்கிறோம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. பூமியில் இருக்கிற கடுமையான பனியிலிருந்தும் மேகம்தான் நம்மளை காப்பாற்றிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொருள் இரும்பு. இரும்பு இயற்கையாக, அதாவது பூமிக்கு அடியிலேருந்து கிடைக்கிது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் இல்லையா. அதில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ், அதாவது ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, பூமியில் கிடைக்கிது. ஆனால் இந்த பூமிக்கு அது எப்படி வந்ததுன்னா, வானத்திலிருந்து தான் விண்மீன்கள் உடைஞ்சு அதுக்கப்புறம் தான் நமக்கு பூமியில் அது கிடச்சிருக்கு. இது அப்போவே 1400 ஆண்டுகளுக்கு முன்பே, அப்போவே அப்படிங்கிறத விட அல்லாஹ் இறைவனால் எழுதப்பட்ட நூல் குர்ஆன் அப்படிங்கும்போது அவர் எழுதியிருக்கிறாரு. அதை நம்ம இப்போ தான் கண்டுபிடிப்பு மூலமாக தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். அதில் எப்படின்னு பார்த்திங்கன்னா, 57வது அத்தியாயத்தில் 25வது வசனத்தில் அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, மனிதர்களுடைய நன்மைக்காக இரும்பை பூமிக்கு நாங்கள் அனுப்பினோம் அப்படிங்கிறது குர்ஆனில் இருக்குது. இயற்கையோட அதிசயத்தை நம்ம நேரடியாக பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா. இப்போ மலைகள் நம்மளால் உருவாக்க முடியுமா? மலைகள் நிறைய இப்போ வெட்டிலாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வெட்ட வெட்ட பூமி நில நடுக்கம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. காரணம், மலைகள் அப்படின்னா நம்ம மேலே பூமிக்கு மேலே இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அப்படி இல்லை, பூமிக்கு மேலே அதனுடைய உயரத்தை விட பூமிக்கு கீழேயும் அதனுடைய ஆழம் அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு 125 கிலோமீட்டர் ஆழம் பூமிக்கு கீழே அந்த மலைகள், பாறைகள் இருக்குது. இதெல்லாமே குர்ஆனில் எழுதப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, 78வது அத்தியாயத்தில் 6-7 வசனம் அதுலேயே என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, அல்லாஹ்வால் எழுதப்பட்டிருக்கு, பூமியை ஓய்வெடுக்கும் இடமாகவும் மலையை அதற்காக நாங்கள் திடமாகவும், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு புரியும், திடமாக உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதெல்லாமே இப்போ தான் இவங்க ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கிறாங்க. மலைகள் ஏதோ மேலாப்பில் இல்லை, பூமிக்கு ஆழத்தில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. இந்த தகவலை ஃப்ராங்க் பிரஸ் அப்படிங்கிறவர் அவருடைய புத்தகத்தில், அதாவது புத்தகம் பேர் த எர்த், அதில் எழுதியிருக்கிறார். விண்வெளி ஆராய்ச்சி பார்த்திங்கன்னா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்காக முன்னாலேயே நமக்கு தெரியும், கல்பனா சாவ்லா போனாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா சந்திராயன் 3க்கு போகிறாங்க. நிலாவில் இடம் இருக்கா, செவ்வாய் எப்படி இருக்குது, எப்படி கோள்கள் பார்த்திங்கன்னா நம்ம 9 கோள்கள் தான் படித்தோம். நாங்கள்லாம் கூட புத்தகம் ஸ்கூல்லலாம் அப்படி தான் இருந்தது. இப்போ பார்த்தா புதிய புதிய கோள்கள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ விண்வெளியே தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அது மாதிரி ஜூபிட்டர், நெப்டியூன், ப்ளூட்டோ அப்படின்லாம் நிறைய கோள்கள் இருக்குது. ப்ளூட்டோவை கூட இப்போ இந்த கோள்கள் வரிசையில் சொல்லக்கூட மாட்டேங்கிறாங்க. அதை ப்ளூட்டோவை வந்து விட்டுட்டாங்க கோள்களில். ஏன்னா கோள்கள் வந்து நம்ம படித்தது 9 கோள்கள்னு சொன்னாங்க இல்லையா, அதை தாண்டி புதிய புதிய கோள்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க போகும்போது தான். அதுக்கு அதாவது விண்வெளி விரிவடைந்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. குர்ஆனில் 51வது அத்தியாயத்தில் 47வது வசனத்தில் இதை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, விண்வெளி விரிவடைந்து கொண்டு தான் இருக்குது. அதாவது படைப்பின் சக்தியாக விண்வெளியை நாங்கள் படைத்துள்ளோம், இதை விரிவடைய செய்து கொண்டே இருப்போம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் விண்வெளி அப்படிங்கிறது ஒரு இதாக முடியவே இல்லை, அது விரிவடைந்து கொண்டே போய்கிட்டு இருக்கு. அமெரிக்காவுடைய ரெட்டை கோபுரம் தாக்கப்பட்டப்போ கூட என்ன சொன்னாங்கன்னா, குர்ஆனில் வந்து இருக்குது, இந்த மாதிரியாக வானில் வந்து ரெட்டை கோபுரம் தாக்கப்படும் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி தான் நீர் பற்றி எல்லாமே நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடிய பல தகவல்கள் குர்ஆனில் இருக்குது. குர்ஆன் வந்து ஒரு மதம் அந்த மாதிரி நம்ம நினைக்கிற புத்தகம் கிடையாது. அது வந்து ஒரு அறிவியல் சரித்திர புத்தகம் மாதிரி இருக்குது. அறிவியல் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கிறத வச்சு சொல்கிறோம், அது உண்மையிலேயே கடவுளால் எழுதப்பட்டது. அப்போ கடவுள் அப்படிங்கும்போது அது முன்னவே அது எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. அதை இப்போ தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ரெண்டும் ஒத்து போகும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமும் அதிசயமாக இருக்குது. இந்த மாதிரி அதிசயமான ரகசியங்களை, பல சுவாரஸ்யமான குர்ஆனில் உள்ள அத்தியாயங்களை தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.